அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அரவிந்த் கண் மருத்துவமனையில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சியானது இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரவிந்த் கண் மருத்துவமனை நடத்தும் கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அரவிந்த் கண் மருத்துவமனையில் இன்டகிரேட்டட் ஆப்தமாலஜி கோர்ஸ் 2026 இடைநிலை கண்ணியல் பணியாளர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.aravind.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரவிந்த் ஐ கேர் சிஸ்டம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெனுலேயே கெட் இன்வால்வ்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். இதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா AOP ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய 2 வருட பயிற்சி. இந்த பயிற்சி பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் பெயரும் மருத்துவ சேவைகளும் மிகவும் பிரபலம். உயர்தரமான கண் சிகிச்சைகளை ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி அனைவருக்கும் அளித்து வரும் அரவிந்த் கண் மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற விருப்பமா? +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய 2 வருட பயிற்சி அளிக்கப்படுகிறது. உச்ச வயது வரம்பு 19. +2 முடித்த மாணவிகளுக்கு பாதுகாப்பான விடுதி, ஆரோக்கியமான உணவு, பயிற்சிக்கு பிறகு ஊதியத்துடன் கூடிய வேலை, தனித்திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு ஆகிய வசதிகளுடன் கண் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளில் துணை நிற்கும் மாபெரும் வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கீழே தமிழகத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனை கிளைகள் எங்கெங்கே உள்ளது அப்படிங்கிற முகவரிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, சென்னை, சேலம், தேனி, திருப்பதி, திருப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டை, கோவில்பட்டி ஆகிய இடங்களில் அரவிந்த் கண் மருத்துவமனை கிளைகள் அமைந்துள்ளது. இந்த முகவரியை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகாமையில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையில் நீங்கள் பயிற்சிக்காக விண்ணப்பிக்கலாம். இதை குறித்த மேலும் விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல இந்த பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் கண் மருத்துவமனை +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு சிறப்பான 2 ஆண்டுகள் பயிற்சி மற்றும் பயிற்சியில் தேர்வடைந்த பின் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கேயும் அரவிந்த் கண் மருத்துவமனை கிளைகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அரவிந்த் கண் மருத்துவமனை 1976ஆம் ஆண்டு மதுரையில் 5 மருத்துவர்கள், 5 செவிலியர்கள் மற்றும் 11 படிகைகளுடன் டாக்டர் வெங்கடசாமி அவர்களின் தலைமையில் தேவையற்ற பார்வை இழப்பை அறவே நீக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் தொடங்கப்பட்டது. பயிற்சியின் அறிமுகம். இந்தியாவிலேயே முதலில் கண் மருத்துவம் சார்ந்த பணியாளருக்கான பயிற்சி அரவிந்த் கண் மருத்துவமனையில் தொடங்கி செயல்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சி கடந்த 48 வருடங்களாக அளிக்கப்படுகிறது. வெற்றிகரமாக பயிற்சியை முடித்த பின் வேலை வாய்ப்பும் உண்டு. இதுவரை தோராயமாக 11,575 மாணவிகளுக்கு மேல் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகள் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தேனி, பாண்டிச்சேரி, சேலம், சென்னை, திருப்பதி, திண்டுக்கல், தூத்துக்குடி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், கோவில்பட்டி ஆகிய இடங்களில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. பயிற்சி அளிக்கப்படும் துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளிகள் பிரிவு. வெளிநோயாளி பிரிவிற்கு வரும் நோயாளிகளுக்கு நோயின் தன்மைக்கேற்ப மருத்துவர்கள் பரிசோதனைகளை செய்து தரமான சிகிச்சை அளிக்க உதவுதல். உள்நோயாளிகள் பிரிவு. உள்நோயாளியாக அனுமதிக்கப்படும் கண் நோயாளிகளுக்கு மருத்துவரின் அறிவுரைப்படி பரிவுடன் கூடிய தரமான சிகிச்சை அளிக்க உதவுதல். அறுவை சிகிச்சை பிரிவு. கண் அறுவை சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கும் அறுவை சிகிச்சை செய்யும் கண் மருத்துவருக்கும் முழுமையாக உதவுதல். வெளி ஒளி ஆய்வாளர் பிரிவு. நோயாளிகளுக்கு தகுந்த முறையில் பார்வை பரிசோதனை செய்து தரமான கண்கண்ணாடிகளை பரிந்துரை செய்தல். மருத்துவ பதிவேட்டு துறை. நோயாளிகளிடம் சரியான தகவல்களை சேகரித்து வழிநடத்துதல் மற்றும் மருத்துவ பதிவேடுகளை பாதுகாத்தல். மருத்துவ ஆலோசனை பிரிவு. நோயாளிகளின் பயத்தையும் சந்தேகத்தையும் தெளிவுபடுத்தி தேவையான பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற உதவுதல். கண் கண்ணாடி பிரிவு. நோயாளிகளுக்கு மருத்துவ குறிப்பின்படி கண்கண்ணாடி தயார் செய்து வழங்குதல். ஃபெசிலிட்டி ஒருங்கிணைப்பாளர். சுத்தம், சுகாதாரம், அமைதி மற்றும் பாதுகாப்பு நிறைந்த சூழலை மருத்துவமனையில் உருவாக்குதல். ஆய்வக உதவியாளர். மருத்துவ பரிந்துரைப்படி இரத்த பரிசோதனை செய்தல் மற்றும் பரிசோதனை முடிவுகளை பதிவு செய்தல். மருந்தகம். மருத்துவரின் பரிந்துரை சீட்டின்படி மருந்துகளை நோயாளிகளுக்கு சரிபார்த்து விநியோகம் செய்தல். மருத்துவ உபகரணங்களை பராமரிக்கும் துறை. மருத்துவமனையின் அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து உபகரணங்களையும் பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல். பண்டகசாலை. மருத்துவமனையின் அனைத்து துறைகளுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி தங்கு தடையின்றி வழங்குதல் போன்ற துறைகளில் பயிற்சிகள் அளிக்கப்படும். அப்புறமா கீழே கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிக்கான அடிப்படை தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு 20. படிப்பு +2 தேர்ச்சி அடைந்த பெண்கள், அரசாங்க பள்ளிகளில் படித்து பின்தங்கிய குடும்பங்களில் இருந்து வரும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பயிற்சிக்கு தேர்வு செய்யும் முறை கொடுக்கப்பட்டுள்ளது. பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். பயிற்சிக்கான விளக்கம். பயிற்சி காலம் 2 வருடங்கள். முதல் வருடம் உதவித்தொகை
ரூபாய் 2200, இரண்டாம் வருடம் உதவித்தொகை ரூபாய் 2400, சலுகை விலையில் ஆரோக்கியமான சுவை நிறைந்த உணவு கட்டணம் மாதம் ரூபாய் 2000. தங்குமிடம் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே உள்ளது. பயிற்சி முறை அனுபவம் மிகுந்த பயிற்றுநர்களை கொண்டு பாடத்திட்டத்துடன் இணைந்து செயல்முறை பயிற்சி விளக்கம், தேவைக்கேற்ப மருத்துவர்கள் நடத்தும் வகுப்புகள், திறனை மேம்படுத்தும் பயிற்சி முறைகள், ஒளி வசதி அமைந்த வகுப்பறைகளில் பயிற்சி, துறை சார்ந்த செயல்முறைகளை மதிப்பீடு செய்து சான்றளித்தல், மென்திறன்களை மேம்படுத்தும் பயிற்சி, நற்பண்புகள் மற்றும் கலாச்சாரத்தை மெருகேற்ற வாய்ப்புகள், ஆங்கிலம் பேச பழகுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்படும். பாதுகாப்பு அம்சங்கள் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே இயற்கை மற்றும் ஆரோக்கியமான பாதுகாப்பான பெண்களுக்கு ஏற்ற வசதியுடன் கூடிய தங்குமிடம், பெண் விடுதி காப்பாளர் விடுதியிலேயே தங்கி துணை கண்ணியல் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வசதி உள்ளது. பயிற்சியின் விவரம்: முதல் 2 மாதம் அடிப்படை பயிற்சி, முதல் வருடம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும். 2ஆம் ஆண்டு 2ஆம் வருட துவக்கத்தில் சிறப்பு பயிற்சிக்காக மற்ற கிளை மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்படும். முதல் 6 மாதங்கள் துறை சார்ந்த பயிற்சி, அடுத்த 6 மாதங்கள் சிறப்பு பிரிவு பயிற்சி. சிறப்பு படிப்புகள் அரவிந்த் கண் மருத்துவமனையின் பிற நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பட்டப்படிப்புகள் படிப்பதற்கு தகுதியுள்ள மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2 வருடம் முடிந்த பிறகு ஒரு மருத்துவமனையில் இருந்து மற்ற கிளை மருத்துவமனைக்கு பணிக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் தேவைக்கேற்பவும் மாற்றம் செய்யப்படும். விடுதியில் உள்ள வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளிலும் தங்கும் விடுதியிலும் நூலகங்கள், யோகா வகுப்புகள், ஆன்மீக ரீதியான சொற்பொழிவுகள் மற்றும் பஜனைகள், விளையாட்டு வசதிகள், தொலைக்காட்சி ஒளிபரப்புதல், பெற்றோரிடம் வாரம் ஒரு முறை தொலைபேசி மூலம் பேசும் வசதி, மற்ற திறன்களை மேம்படுத்தும் திட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள், பெண்கள் தினம் மற்றும் சிறப்பு தின கொண்டாட்டங்கள், மருத்துவமனை துறை சார்ந்த கண்காட்சிகள், உடல் மற்றும் மனம் சார்ந்த சொற்பொழிவுகள், துறைக்கேற்ற வெளியிடங்களை பார்வையிடுதல், வாழ்க்கை கல்வி கற்பித்தல், கல்விசாரா கலைகள் அதாவது தையல் கலை, நடன பயிற்சி, கராத்தே போன்ற மாற்றுத்திறன் பயிற்சிகளும் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு பயிற்சி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உறுதி. 19 வயதில் சுயமாக சம்பாதிக்கும் திறன், வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஆகியவை கிடைப்பதற்கான அரிய வாய்ப்பு. 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருப்பதால் திருமணத்திற்கு பின்பு எதிர்பார்க்கும் இடங்களில் தொடர்ந்து வேலைவாய்க்கும் வசதி உள்ளது. அடுத்ததாக சம்பள விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி காலம் வெற்றிகரமாக முடிவடைந்த பின் அப்போது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதங்களின்படி சம்பளம் வழங்கப்படும். உதாரணமாக தற்சமயம் அமலில் இருக்கும் மாதாந்திர சம்பளம் 18,077. இதர பயன்கள் PF, ESI போன்ற மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றன. வருடம் ஒரு முறை உடல்நல பரிசோதனை, வருடம் ஒரு முறை சுற்றுலா செல்லும் வசதி, 4 அல்லது 5 வருட முடிவில் தகுதி மற்றும் வேலை திறமைக்கு ஏற்ப அவ்வப்போது கீழ்கண்டவாறு பதவி உயர்வு அளிக்கப்படும். அதாவது பயிற்றுனர், மேற்பார்வையாளர் போன்ற பதவி உயர்வும் வழங்கப்படும். விண்ணப்பங்கள் கிடைக்கும் இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அனைத்து அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் அதன் கண் பரிசோதனை மையங்களிலும் வழங்கப்படும். +2 தேர்வு முடிவுகள் வந்தபின் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அந்தந்த பகுதியில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை அல்லது அரவிந்த் கண் பரிசோதனை மையத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யும் வசதியும் உள்ளது. இவ்வாறு இந்த ஃபைல்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சி பற்றிய முழு தகவல்களுமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்க, இங்க கிளிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அரவிந்த் கண் மருத்துவமனை பயிற்சி விண்ணப்ப படிவம். அரவிந்த் கண் மருத்துவமனைகளில் பெண்களுக்கு சிறப்பு ஈராண்டு பயிற்சி மற்றும் பயிற்சியில் தேர்வடைந்த பின் வேலை வாய்ப்பு. +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகள் இந்த பயிற்சிக்கு இங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பொது விவரம் கேட்டிருப்பாங்க. உங்க நேம் as per 10th மார்க் ஷீட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் உள்ளவாறு உங்களது பெயர், தந்தை அல்லது காப்பாளர் பெயர், தாய் பெயர், பிறந்த தேதி, வயது, முகவரி, கதவு எண், தெரு பெயர், ஊர் பெயர், தாலுகா, மாவட்டம், பின்கோடு உட்பட உங்களது முழு முகவரியை இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண் கண்டிப்பாக என்டர் செய்ய வேண்டும். ஆல்டர்னேட் தொலைபேசி எண் இருந்தால் 2வது ஒரு நம்பர் கேட்கறாங்க. இது ஆப்ஷனல் தான். இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறமா குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி கொடுத்திருக்காங்க. உங்க கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படும். அதன் பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ஃபைனலா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியதுதான். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதன் பிறகு ஆஃப்லைன்லேயே நீங்க விண்ணப்பிக்கிறதுக்காக திருப்பியும் இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா தபால் மூலம் விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யவும். இணைக்கப்பட்டுள்ள படிவத்தை பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செய்து தபாலில் அனுப்பி வைக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் ஆஃப்லைன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும். அரவிந்த் கண் மருத்துவமனை பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை அருகில் உள்ள அரவிந்த் கண் பரிசோதனை மையங்களில் கொடுக்கலாம் அல்லது கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சிக்கான விண்ணப்ப படிவம். கண் மருத்துவ உதவியாளர், விழி ஒளி ஆய்வு உதவியாளர், மருத்துவ பதிவேட்டுத்துறை உதவியாளர், நோயாளிகள் மருத்துவ ஆலோசனை உதவியாளர், கண் கண்ணாடி தயாரிப்பு மற்றும் விநியோக உதவியாளர், வசதி ஒருங்கிணைப்பு உதவியாளர், ஆய்வக உதவியாளர், மருந்து கடை உதவியாளர், உபகரணங்கள் பராமரி
பராமரிப்பு துறை உதவியாளர், பண்டகசாலை துறை உதவியாளர், இந்த மாதிரி கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல உங்களுக்கு விருப்பமான பயிற்சிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல ஆதாரில் உள்ளபடி உங்களது பெயர் எழுதிக்கோங்க, பிறந்த தேதி, வயது, ஆதார் எண், கல்வி தகுதி, தாய்மொழி, தகப்பனார் பெயர், தாயார் பெயர், காப்பாளர் பெயர், திருமணம் ஆனவரா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க, மதம், ஜாதி, தேசியம், வங்கி கணக்கு எண், முகவரி கேட்டிருக்காங்க. உங்களது முழு முகவரியை எங்கே பூர்த்தி செய்ய வேண்டும், கதவு எண், தெரு பெயர், கிராமம், மாவட்டம், வட்டம், பின்கோடு, மாநிலம், நிரந்தர முகவரியை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க. தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் சேமா இருந்தா ஒரே முகவரி பூர்த்தி பண்ணால் போதுமானது. அதன் பிறகு உயரம், எடை, இரத்த பிரிவு, ஏற்கனவே அம்மை தடுப்பூசி போட்டுள்ளீர்களா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. பொழுதுபோக்கு அம்சங்கள், விளையாட்டு, தோட்டக்கலை, இசை, நடனம், மற்றவை. இதுல உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் விருப்பமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொழிகள் தெரிந்தவை, வாசித்தல், எழுதுதல், பேசுதல், தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த மொழிகளுக்கு நேரம் டிக் பண்ணிக்கோங்க. தேர்ச்சி விவரம், 10ஆம் வகுப்பு, தோல்வி, தேர்ச்சி, வருடம், பெற்ற மதிப்பெண்கள், அதே மாதிரி 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரங்கள் எல்லாம் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு மதிப்பெண் விவரங்கள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, பள்ளியின் பெயர் மற்றும் மாவட்டம், பாடங்கள், மதிப்பெண் விவரங்களை இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். 12ஆம் வகுப்பு பாடவாரியாக மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கூடுதல் தகுதிகள், கம்ப்யூட்டர், தட்டச்சு, மற்றவை ஏதாவது இருந்தா டிக் பண்ணிக்கோங்க. பெற்றோர் காப்பாளர் விவரங்கள் கேட்டிருக்காங்க. பெயர், உறவு முறை, வயது, பிறந்த தேதி, வேலை விவரம், ஆதார் எண் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு உடன் பிறந்தவர்கள் பற்றிய விவரங்கள், பெயர், திருமணம் ஆனவரா ஆம் இல்லை, வயது, உறவு முறை போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய நகல்கள் கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், விண்ணப்பதாரர் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, தகப்பனார் தாயார் ஆதார் கார்டு, விண்ணப்பதாரருக்கு வங்கி சேமிப்பு கணக்கு இருந்தால் பாஸ்புக் முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மை என்று உறுதியளிக்கிறேன். தேதி, பெற்றோர் அல்லது காப்பாளர் கையொப்பம், விண்ணப்பதாரர் கையொப்பம். பயிற்சிக்கு சேர வரும்பொழுது பெயர் மற்றும் பிறந்த தேதி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளபடி ஆதார் கார்டிலும் இருக்க வேண்டும். ஆதார் கார்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் இணைத்திருக்க வேண்டும். குறிப்பு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பங்கள் இலவசமாக வழங்கப்படும். அனைத்து அரவிந்த் கண் பரிசோதனை மையங்களிலும் விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும். இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. ஆதார் கார்டு 15 வயதுக்கு மேல் மாற்றம் செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷனை தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே இணைத்து அருகில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனை அல்லது மேற்சொன்ன முகவரிகளில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஆகவே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசமாக அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண் மருத்துவம் சார்ந்த பணியாளர் பயிற்சி உங்களுக்கு 2 ஆண்டுகள் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பின்பு வேலைக்கான உத்தரவாதமும் அளிக்கப்படும். ஆகவே தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.